இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. உங்களோட ஃபோனில் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன். சரியா? அதான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் சிஸ்டத்துலேயும் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். ஓகேயா? ஸோ இந்த கோல்டன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் கீழே கொடுத்துருக்க ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. சைனப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லிங்கை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது சைனப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சில டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகே, நிக் நேம், இமெயில் அண்ட் தென் பாஸ்வேர்ட், அகைன் பாஸ்வேர்ட். ஓகே, இந்த நிக் நேம் யுவர் நேம் அப்படிங்கிறது இந்த யுவர் நேம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த யுவர் நேம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு யூசர் நேம் ரேண்டமாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஈவன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ராஜா 4694 இதுதான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? யூசர் நேமாக கொடுத்துருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து இங்கே பாருங்கள் 4694@gmail.com இதுதான் என்னோட இமெயில். பாஸ்வேர்டு வந்து உங்களோட ஒரு ரேண்டம் பாஸ்வேர்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 580910 எனி1. ஓகே, அது யுவர் சாய்ஸ். ஸோ பாஸ்வேர்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் பாஸ்வேர்டை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கோங்க. என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சா ஒன்று இருக்கும். இந்த கேப்சா நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகே, இந்த கேப்சா கிளியர் பண்ணுறது எப்படின்னா, அங்கே பாருங்கள் இருக்குது பக்கத்தில் டைப் த கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் அந்த இமேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், அந்த இமேஜில் என்ன இருக்குன்னா 768229. சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சைன்அப் அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ் சரியாக என்ட்ரு பண்ணலை, அதனால் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. ஓகே, ஸோ நீங்கள் இதை கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சைனப் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். சரியா? இந்த சைனப் ஆப்ஷன் ஓப்பன் ஆனதும் இங்கே பாருங்கள், இதில் உங்களோட இமெயில் கீழே வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டு கம் இன் அப்படின்றத இந்த கிளிக் பண்ணிடுங்க. அந்த மெனு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? கோல்டன் ஃபார்ம் அக்கௌண்ட் உள்ளே போய்டும். அக்கௌண்ட் உள்ளே போனதும் இங்கே லாங்குவேஜ் இருக்கும். இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரஷ்யன் லாங்குவேஜ், இது யுனைடெட் ஸ்டேட் இங்கிலீஷ். ஸோ யுனைடெட் ஸ்டேட் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது உள்ளே வந்ததுமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இங்கே இருப்பாருங்க, இது வந்து ரபிள்னு சொல்லுவாங்க. ரபிள் அப்படிங்கிறது வந்து ரஷ்யன் கண்ட்ரியோட நாணயம். ஓகேங்களா? ஸோ ஒரு ரபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம US டாலரில் கால்குலேட் பண்ணோம்னா 0.03 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ இந்த அளவு தான் வேல்யூ வரும். ஸோ இதிலேருந்து தான் நம்ம வந்து ரெடீம் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒன் மினிட் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன், ரொம்ப கம்மியாக தெரியுது. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணுன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 55 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து சில்வர் காயின்ஸ். ஓகே, ரெப்ளினிஷ் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக பேர்ட்ஸ் வாங்கணும். ஓகே, இப்போ ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து இங்கே இருக்கு இல்லையா பேர்ட்ஸ், இந்த பறவைகள் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஒரு பறவைகளும் வந்து முட்டை போடும். ஓகே, ஸோ ஒரு பறவைகளும் முட்டை போடும். அந்த முட்டைகளை வந்து நம்ம விற்க போகிறோம். ஓகே, 100 முட்டைகள் சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு சில்வர் காயின். ஒரு 100 சில்வர் காயின் சேர்ந்தது வந்து ஒரு ரபிள் அப்படிங்கிறது $0.001. எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பறவைகளை வாங்கி வச்சுருப்போம், அது முட்டை போடும். அந்த முட்டைகளை நம்ம செல் பண்ணிடுவோம். செல் பண்ணிவிட்டு சில்வர் காயினை எடுப்போம். சில்வர் காயினை செல் பண்ணிவிட்டு நம்ம ரபிளாக எடுத்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்குவோம். ஸோ தட்ஸ் இட். இதுதான் இதோட பிளானிங். ஓகே, என்னோட அப்ளைனர் பார்த்தீங்கன்னா மரிய செல்வன் அப்படிங்கிறவர். ஸோ ஒரு யார் எப்படின்லாம் தெரியாது, ஜஸ்ட் ஒரு இதில் வந்தது நான் பார்த்துருக்கேன். பட் நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஷுவர், இதில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகே, பட் என்ன கொஞ்சம் பொறுமை இருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து கான்செப்ட் இது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து நமக்கு மெயினான தேவையான கான்செப்ட், இங்கே மெயினான உள்ள விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பை பேர்ட்ஸ், எக்ஸ் அரவுஸ், எக்ஸ் செல்லிங், டெய்லி போனஸ்.
ஸ்வாப் சில்வர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு மெயினான ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம பை பேர்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஷைன் அப் பண்ணி முடிச்சுட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு ரீப்ளனிஷ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 55.46 அப்படின்னு இருக்குது இல்லையா, அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய சில்வர் காயின்ஸோட பேலன்ஸ். அது வந்து பேர்ட்ஸ் வாங்குறதுக்கான பேலன்ஸ், கீழே இருக்கக்கூடிய விட்ராவல் அப்படிங்கிறது என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றிக்கிறதுக்கான பேலன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து சில்வர் காயின்ஸாக தான் இருக்குது. இப்போ நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ் வாங்கணும். நீங்கள் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணி உள்ளே வர்றப்பவே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 300 சில்வர் காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா. அந்த 300 சில்வர் காயின்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த க்ரீன் கலர் போர்டு இருக்கு இல்லையா, ஒரு க்ரீன் போர்டோட ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா 150 சில்வர்ஸ். ஓகேங்களா, சில்வர் காயின். அப்போது நீங்கள் வந்து ரெண்டு பேர்டு வாங்கலாம். சரிங்களா. 2 பேர்டு வாங்கினீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பேர்டு வந்து 5 முட்டைகளை போடும். ஓகேங்களா. 5 முட்டைகளை 1 மணி நேரத்துக்கு ஒரு பேர்டு போடும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீன் பேர்டு 4 தான் இருக்குது, எல்லோ பேர்டு எதுவுமே வாங்கலை. என்கிட்ட 4 க்ரீன் பேர்டு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், அப்போதைக்கு பாருங்கள் இதோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போது உங்கள்கிட்ட 300 சில்வர் காயின்ஸ் இருக்கும், அதை வச்சு இந்த பேர்டை வந்து பை பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட காயின்ஸ் கம்மியாக இருக்குங்கிறதுனால இங்கே வந்து பர்ச்சேஸ் டென்ட் ஆகும். ஓகேங்களா. யூ ஹேவ் நாட் கோ டு எனஃப் சில்வர் டு பை அ பேர்ட். ஓகேங்களா. இப்போ என்கிட்ட வந்து பேர்ட்ஸ் பை பண்ணுற அளவுக்கு காயின்ஸ் இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து பேர்ட்ஸை வந்து இங்கே பை பண்ணிடுவீங்க. பேர்ட்ஸை பை பண்ணிட்டீங்கன்னா அது என்ன செய்யும்னா முட்டை போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த முட்டைகளை எங்கே போய் பார்ப்பீங்க அப்படின்னா எக்ஸ் ஷேர் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸ்டோர் ஹவுஸ். ஓகே, எக்ஸ் ஸ்டோர் ஹவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த க்ரீன் பேர்டு 4 இருக்குது. இந்த 4 க்ரீன் பேர்டு என்ன பண்ணியிருக்குன்னா 18 முட்டைகளை போட்டிருக்கு. ஓகேங்களா. 18 முட்டைகளை போட்டிருக்குன்னா அந்த முட்டைகளை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கீழே கூட கலெக்ட் ஆட் கிளிக் பண்ணிடுங்க. கலெக்ட் ஆட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துடுவீங்க. இப்போ வந்து பேர்டுக்கிட்ட முட்டைகளே இருக்காது. அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த பேர்ட்ஸ் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த க்ரீன் பேர்டு வந்து 1 மணி நேரத்துக்கு 5 முட்டை போடும். அது வந்து ஒன்றுக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த 300 பேர்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்ளனிஷ் அக்கௌண்ட்டில் வந்து 300 சில்வர் காயின்ஸ் கிடைக்கும். அந்த 300 சில்வர் காயின்ஸை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேர்ட்ஸை பை பண்ணணும். ஓகேங்களா. இந்த பேர்ட்ஸை பை பண்ணிக்கோங்க. பேர்ட்ஸ் பை பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 4 வந்து க்ரீன் பேர்டு 4 இருக்குது. ஸோ நீங்களும் அதே போல் 2 பேர்டு தான் பை பண்ண முடியும். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி இங்கே எக்ஸ் ஸ்டோர் ஹவுஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். அங்கே வந்து பேர்ட்ஸ் முட்டை போட்டிருக்கோம். அதை கலெக்ட் ஆட் கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆயிரும், இங்கே வந்து எக்கு வந்து செல் பண்ணணும். அடுத்தது ஃபஸ்ட்டு நீங்கள் எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணணும், அடுத்து வந்து செல் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ என்கிட்ட 18 எக் இருக்குது, நான் செல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரீப்ளனிஷ் அக்கௌண்ட்டில் வந்து 55.46, வித்ட்ரா அக்கௌண்ட்டில் வந்து 3.63. ஸோ இப்போ என்கிட்ட வந்து 18 எக் இருக்குது. அதை நான் செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 0.18 சில்வர் காயின்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இப்போ அந்த 18 முட்டைகளையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா செல் பண்ண போகிறேன். ஓகேங்களா. செல் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு 55.59 3.68. ஸோ இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பை என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேர்டை வாங்க போகிறோம், அது முட்டை போடும், அதை செல் பண்ண போகிறோம். சரிங்களா. முட்டையை செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே சில்வர் காயின்ஸ் கிடைக்கும். இந்த சில்வர் காயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாமல் அடுத்தது இங்கே பேர்டை வாங்கிக்கலாம். ஸோ புதுசாக நம்ம பேர்ட்ஸ் வாங்க நமக்கு என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் பேர்டு வந்து ஒரு க்ரீன் பேர்டு 5 முட்டைகள் தான் போடும் 1 மணி நேரத்துக்கு. ஆனால் எல்லோ பேர்டு பார்த்தீங்கன்னா 55 முட்டைகளை போடும். அடுத்து கீழே ப்ரௌன் பேர்டு பார்த்தீங்கன்னா 277 முட்டை போடும். ஸோ ப்ளூ பேர்டு வந்து 1430 முட்டைகளை போடும். ஸோ இந்த போதில் அதோட கெப்பாசிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்கு வாங்கிக்க வேண்டியதான், பேர்ட்ஸ் வாங்கிக்க வேண்டியதான். பேர்ட்ஸ் வாங்கணும்னா நம்மக்கிட்ட சில்வர் காயின்ஸ் வேணும். சில்வர் காயின்ஸ் வேணும்னா எக் வேணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 300 சில்வர் காயின்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். ஒரு 3 மந்த் இதில் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா 3 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நீங்கள் ப்ரௌன் பேர்டு வாங்கிடலாம். 3 மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் ப்ளூ பேர்டே வாங்கிடலாம். சரிங்களா. 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ப்ளூ பேர்டை வாங்கிடலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரௌன் பேர்டு வாங்குறது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ரௌன் பேர்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாருங்கள், இந்த ப்ரௌன் இந்த 7500 சில்வர் வர்றது வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்து ஈஸி ஆகிடும். சரிங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். அப்போதைக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இதில் டெய்லி போனஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த டெய்லி போனஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கு பாருங்கள். அந்த டெய்லி போனஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில்வர் காயின்ஸ் அவங்களே தருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் லாஸ்ட் 20 போனஸஸ் நான் வந்து 4 நாள் தான் ஆச்சு இதில் ரெஜிஸ்டர் பண்ணி. 4 நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் நாள் ஒரு 16 கொடுத்தாங்க, அடுத்த நாள் ஒரு 55 கொடுத்தாங்க, அடுத்த நாள் ஒரு 46 கொடுத்தாங்க, அடுத்த நாள் ஒரு 22 கொடுத்தாங்க. ஸோ 20 எல்லாமே வந்து சில்வர் காயின்ஸு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டைமர் ஓடிட்டுருக்கு. இன்னும் எனக்கு வந்து அடுத்த சில்வர் காயின்ஸ் நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 23 மணி நேரம் 47 நிமிஷம் 5 வினாடிகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டைம் கம்ப்ளீட் ஆனதும் நான் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சில்வர் காயின்ஸ் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த சில்வர் காயின்ஸை வச்சு நான் என்ன பண்ணணும், பேர்டு வாங்கணும். அந்த பேர்டு வந்து முட்டைகளை போடும், அந்த முட்டைகளை செல் பண்ணணும். முட்டைகளை செல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சில்வர் காயின்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நம்ம எவ்வளோ முட்டைகளை கலெக்ட் பண்ணி செல் பண்ணுறோமோ அதில் வந்து 70%, சாரி 1 மினிட்டுங்க, நான் அது எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கரெக்டாகவே சொல்கிறேன். எக்ஸெல்லிங்கில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் இருக்குது. நம்ம கலெக்ட் பண்ணி செல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 70% வந்து நம்ம பேர்டு வாங்குகிற அக்கௌண்ட்டுக்கு போகும், 30% தான் வித்ட்ராவல் அக்கௌண்ட்டுக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த 30% வந்து வித்ட்ராவல் அக்கௌண்ட்டுக்கு வரதை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக இதை பற்றி. இது ரியலான சைட்டுங்க, ஃபேக்லாம் கிடையாது, ரியல் பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இது சம்மந்தம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். கோல்டன் ஃபார்ம்ஸோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஏர்ன் பண்ணலாம். இதில் என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நானே சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.